நீங்க பார்த்துக்கிட்டு போய் காட்ட முடியும். இனியும் பார்த்தீங்கன்னா சின்சனோட ஸ்பெஷல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சின்சனுக்கு ரெண்டு வயசு தான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சின்சனுக்கு கை குழந்தை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ யார் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போஸ்ட் பண்ணுற உங்களுக்கு வந்து சேரும். சரி இப்போ நம்ம கொஞ்சம் கூட டைம் யூஸ் பண்ணி டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சின்சனுக்கு 2 வயசு சொல்லி அப்படின்ட்டு காட்டுறாங்க. ஸோ அப்புறம் நம்மளோட ஹாரி பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சனை கூப்பிட்டு என்ன கண்ணா அதுக்குள்ளே எழுந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹாரி வந்து சின்சனை பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளுவாங்க. அதுக்கு நம்மளோட சின்சன் பார்த்தி அப்படின்னா பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்சன் பார்த்தீங்கன்னா கை குழந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் நம்மளோட ஹாரி பார்த்தீங்கன்னா சின்சன் கிட்ட கண்ணா என்ன அப்பான்னு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொல்கிறாரு. ஹாரி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சின்சன் பார்த்தி அப்படின்னா சொல்கிறான். எல்லாம் இந்த மிக்சியால் தான் மிக்சி என்ன ஹாரி கூப்பிட்றதுனால தான் இவனும் என்ன பேசிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹாரி சொல்கிறாரு. ஸோ அப்புறம் நம்மளோட ஹாரியை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டைம் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ அப்புறம் நம்மளுடைய சின்சன் பார்த்தி அப்படின்னா டிஷ்யூ பாக்ஸில் இருக்கிற டிஷ்யூஸ்லாம் பார்த்தி அப்படின்னா அப்படியே எடுத்து போடுறான். ஸோ அப்புறம் நம்மளுடைய சின்சன் பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ்லாம் காலி ஆயிடுது. அதனால் பார்த்தி அப்படின்னா ஹாரி காணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சின்சன் பார்த்தி அப்படின்னா சின்ன குழந்தை மாதிரியே பேசுகிறான். என்னப்பா காணும் அப்படின்ட்டு நம்மளுடைய ஹாரியை திரும்பி பார்ப்பாரு. அடடா என்ன கண்ணா அதுக்குள்ளே நீ காலி பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஹாரியை பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டே சொல்கிறாரு. நீ இப்படியே இருந்தால் அமல்கம் பண்ணுவேன், உனக்கு வந்து ஒரு டிவி வச்சு விட்றேன் அப்படின்ட்டு நம்மளுடைய ஹாரி பார்த்தி அப்படின்னா டிவி ஆன் பண்ணி விடுவார். எந்த ஷோ வைக்கிறாருன்னா ஒரு நியூஸ் ஷோ தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருப்பாங்க, இந்த மாதிரி நியூஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்து நம்மளுடைய சின்சன் பார்த்தி அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாயிடுறான். ஸோ இப்போ திடீர்னு பார்த்தி அப்படின்னா அந்த ஷோ வந்து அப்படியே ஒரு பொம்மை ஷோவை பார்த்தீங்கன்னா மாறிடுது. என்னடா இது அப்படின்ட்டு நம்மளுடைய சின்சன் பார்த்தீங்கன்னா வாயை திறந்து பார்த்தா நம்மளோட மிக்சியை பார்த்தி அப்படின்னா ரிமோட்டை வச்சு மாற்றிருப்பாங்க. ஏன் மிக்சி இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஹாரி கேட்பாங்க. அதுக்கு நம்மளோட மிக்சி வந்து சின்சன் சின்ன பையன் அவன் இந்த மாதிரி ஷோ தான் பார்க்கணும், நீங்கள் யார் அவனை கெட்டு விட்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மிக்சி பார்த்தீங்கன்னா ஹாரிகிட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் நம்மளுடைய மிக்சியும் பார்த்தி அப்படின்னா நம்மளுடைய ஹாரிக்காக லஞ்ச் பாக்ஸில் போடுறாங்க. அப்புறம் நம்மளுடைய சின்சன் பார்த்தீங்கன்னா மிக்சி கொடு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சின்சன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். என்ன சின்சன் மிக்சின்னு கூப்பிட்றிய அம்மானு கூப்பிட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி மிக்சி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்மளுடைய சின்சனுக்கும் தராங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிக்சி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹாரிக்கிட்ட வந்து இந்த மாதிரி சின்சனுக்கு முன்னாடி என்ன வந்து மிக்சின்னு கூப்பிடாதீங்க ஹாரி, அதனால் வந்து காப்படிக்கிறான், என்னையும் அப்படி மிக்சின்னு கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி மிக்சி சொல்கிறாங்க. நம்மளுடைய ஹாரி வந்து நீ என்ன ஹாரின்னு கூப்பிடாத, என்னையே ஹாரி தான் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஹாரி சொல்லுவார். ஸோ நம்மளுடைய சின்சனும் பார்த்தி அப்படின்னா அந்த சாப்பாடு சாப்பிட்டு எக் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சின்சன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சின்சன் அந்த வெஜிடபிளை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிக்சி சொல்கிறாங்க. ஆஹா எனக்கு எக் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்கிறான். ஸோ அப்புறம் நம்மளோட ஹாரி பார்த்தி அப்படின்னா இந்த சின்சன் எந்தலேருந்து எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹாரி கொடுப்பாரு. ஹாரி கூட அப்படிங்கிற மாதிரி சின்சனும் சந்தோஷமாயிடுறான். அப்புறம் நம்மளுடைய மிக்சி வந்து என்ன ஹாரி அவன் சின்ன குழந்தை இதெல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மிக்சி சொல்கிறாங்க. நம்மளுடைய சின்ன ஏன்னா பயங்கர கோமாயிட்டு எங்கேயோ நடந்து போகிறான். எங்கடான்னு பார்த்தா இன்னொரு டிஷ்யூ பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கோமாதனால அவன் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க டிஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சு போடுறான். ஸோ இதனால் நம்மளுடைய மிக்சி பார்த்தீங்கன்னா என்ன சின்சன் வேஸ்ட் பண்ணக்கூடாது டிஷ்யூஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிக்சி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் நம்மளுடைய சின்சன் பார்த்தி அப்படின்னா அங்கே டேபிளில் பார்த்தா ஹாரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டைலாம் இருக்கும். ஸோ இதை நம்மளுடைய சின்சன் பார்த்து இது விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்கிறான். ஸோ அப்புறம் நம்மளுடைய ஹாரியை வந்து கிளம்பிட்டாரு. என்ன மிக்சி பேக் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஹாரி சொல்கிறாரு. அப்புறம் நம்மளுடைய ஹாரி பார்த்தீங்கன்னா மிக்சிட்டு வந்து இப்போலாம் நீ வர லஞ்செலாம் சூப்பராக செய்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னோட டிஷ்ஷெலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஹாரி வந்து மிக்சியை பாராட்டி தள்ளுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்மளுடைய சின்சன் நீங்கள் சைடில் வந்து அந்த லஞ்ச் பாக்ஸை வந்து எடுக்கிறதுக்கு போகிறான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்குது. எப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்சன் வந்து எக்கி எடுத்துடுறான். ஆனால் பார்த்தி அப்படின்னா கை தவறி அவனை பார்த்தீங்கன்னா அந்த லஞ்ச் பாக்ஸோட இவனை பார்த்தி அப்படின்னா கீழே விழுறான். ஸோ இது நம்மளுடைய ஹாரி மிக்சி பார்த்துடுறாங்க. ஐயோ அப்படின்ட்டு நம்மளுடைய ஹாரி பார்த்தீங்கன்னா ஒரு கையில் சின்சனும் அப்புறம் இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸை பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு சின்சனுக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி மிக்சி ஹாரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் நம்மளுடைய சின்சன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அந்த லஞ்ச் பாக்ஸில் இருக்க அந்த முட்டைலாம் பார்த்தி அப்படின்னா சாப்பிட்டாரான். ஐ சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் நம்மளுடைய ஹாரி பார்த்தீங்கன்னா சரி மிக்சி நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொல்லுறாரு. பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க ஹாரி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மிக்சி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் நம்மளுடைய ஹாரி பார்த்தீங்கன்னா அவங்க பை சொல்லிட்டு நம்மளுடைய ஹாரி வேலைக்கு போயிடுவார். ஸோ அப்புறம் நம்மளுடைய மிக்சி வந்து சின்சன் வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி மிக்சி சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தி அப்படின்னா நம்மளுடைய சின்சனோடைய ஃபேஸே பார்த்தி அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் நம்மளுடைய சின்சன் பார்த்தி அப்படின்னா வயிற்று கலக்கிடுச்சு போல. ஏன் அப்படின்னா ரொம்ப நிறைய முட்டை சாப்பிட்ருக்கான். ஸோ அதனால் பார்த்தி அப்படின்னா நம்மளுடைய சின்சன் வந்து இந்த மாதிரி சின்ன பசங்களாம் பாத்ரூம் போனோன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் உட்கார வச்சு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய சின்சனை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிக்சி உட்கார வச்சாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிச்சிடறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து சூப்பரான தரமான வீடியோவில் பார்க்கலாமா இருக்கும். டாட்டா பை பாய்.